Welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Craftiiee World சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த ஆர்டர் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோல பண்ணி காட்ட போறேன். சோ அந்த ஆர்டர் நான் செஞ்சு ஃபுல்லா இந்த மாதிரி வந்துட்டு கவர் பண்ணி ராப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த gift boxமே வந்துட்டு நான் தான் செஞ்சேன். சோ இந்த gift boxக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். அந்த gift box நான் உங்களுக்கு ஃபைனலா ஓபன் பண்ணி காட்றேன். சோ இந்த giftக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த ஆர்டருக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. and then வந்துட்டு நமக்கு வந்த ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இயரிங். சோ ரொம்பவே அழகான கியூட்டான ஒரு இயரிங் செஞ்சு தர சொல்லி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. சோ அந்த ஆர்டர்ல வந்துட்டு அவங்க எனக்கு ஒரு இமேஜ் மாதிரி சென்ட் பண்ணிருந்தாங்க. அந்த இமேஜ்ல வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வேற கலர்ல போட்டு செஞ்சு தர சொன்னாங்க. ஸோ அவங்க அனுப்பின இமேஜ் மாதிரியே சில்க் த்ரெட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் இப்போ அந்த இயரிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கு அப்புறம் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் செயின் நம்ம நார்மலாக இயரிங்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த பீட்ஸ் செயின் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் செயின் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்துட்டு ஸ்டோன் செயின்ஸ் கிடையாது, நடுவில் அந்த பேர்ல் இருக்குல்ல அந்த பேர்ல் செயின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த எக்ஸாக்டாக அந்த அளவு வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த அளவு தான் நமக்கு இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த அளவு வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் செயின்மே நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த லேயரை நமக்கு என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அகைன் கோல்டன் பீட் செயின் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அகைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் பீட் செயின் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த கோல்டன் பீட் செயின்மே வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறது நமக்கு அந்த எக்ஸாக்ட் அந்த சர்க்கிள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்க வந்துட்டு சர்க்கிள் ஷேப். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு எல்லா ஷேப்புமே கரெக்டாக இருக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட் லேயர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் இருக்கும்ல. ஸோ அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் செயினை இப்போ இந்த மாதிரி அதே சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டான அளவில் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனல் லேயருக்குமே வந்துட்டு அகெயின் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் லேயர் வந்துட்டு நம்ம அந்த பேர்ல் செயின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த குட்டி குட்டி பேர்ல்ஸ் இருந்துச்சுல ஸோ அதை வச்சுட்டு செயின் மாதிரி இருக்குல்ல இதை வந்துட்டு லாஸ்ட் லேயராக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே அடிஷ்னல் லேயர்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த பேர்ல் செயின் தான் வந்துட்டு லாஸ்ட் லேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நமக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்டிக் ஆயாச்சு. அந்த ஸ்டோன் செயின் பீட்ஸ் செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அழகாக தெரியுது. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோன் சென்டர் பார்ட் இருக்குல்ல அதை மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதை தனியாக ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங் பேஸ் இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய மோல்ட் ஷேப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த இயரிங் பேஸில் இந்த சைஸில் இருக்க ஒரு ஷேப் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் சில்க் த்ரெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது கோல்டன் கலர் பட் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்க்க இது வந்துட்டு கோல்டன் கலர் ஷேடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா 15 to 17 ரவுண்ட்ஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துக்கணும். நமக்கு அப்போ தான் அந்த திக்னஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த சென்டர் பார்ட்டில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் லேயராக கிடச்சிரும். நான் இது நிறைய வீடியோஸ்மே சொல்லியிருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் கூட ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிக் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் லேயராக கிடச்சதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு 2 எண்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு 2 ends கிடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இயரிங் பேஸில் வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் சம்திங் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் ஷேடில் இருந்துச்சு. நான் வந்துட்டு கோல்டன் கலர் ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டை வந்துட்டு உள்ளே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தென் ஃபுல்லாகவும் நம்ம ரோல் பண்ண போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சில்க் த்ரெட்ஸ் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக அழகாக நமக்கு அந்த லேயர்ஸ் எல்லாமே கரெக்டாக வரணும். அப்போ தான் பார்க்க பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் ஒரு சில்க் த்ரெட் லேயருமே வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக அழகாக ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஹாஃப் ஷேப் மட்டும் நான் சுற்றிருக்கேன். அண்ட் தென் அந்த ஹாஃப் ஷேப் சுற்றி முடிச்சுட்டு பேலன்ஸ் அந்த லாஸ்ட்டில் எண்டில் இருக்க இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஷேப் வந்துட்டு கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பாதி ஷேப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் கூட வந்துட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் அப்படின்ற தாட்டில் வந்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர் சில்க் த்ரெட்டுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் இதுக்கும். ஸோ அந்த லாங் சைஸ் ஸ்கேல் அகைன் 15 to 17 ரவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி
ஸ்டிக் பண்ணி அது ஸ்ட்ராங்காக காஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஷேப்பில் நம்ம அதே மாதிரி வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஹாஃப் ஷேப் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுமே சில்க் த்ரெட்ஸ் எல்லாமே ஈவனாக எல்லா லேயர்ஸுமே நமக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஆர்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும், இல்லை இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், ஜுவல்லரிஸ் வேறு ஏதாவது இருந்தாலும் ஓகே, இல்லை கிஃப்ட்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுன்னாலும் ஓகே, நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஏதாவது சாம்பிள் இமேஜஸ் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி ஆர்டர் செஞ்சு தருவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் அந்த பாட்டம் ஷேப்பை இன்னும் ஃபுல்லாக அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக அந்த லாஸ்ட் பாட்டம் லேயரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கோல்டன் பீட் செயின் இருக்கும்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பீட் செயின் ஸ்டிக் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக நமக்கு நம்மளோட இயரிங் நார்மல் இயரிங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி செயின் ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு அதை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அடிஷ்னல் செயின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறோம். இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ணுறேன்னா அந்த பேர்ல் செயின் நம்ம அந்த டாப் லேயருக்கு யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி செயின் வந்துட்டு நான் பாட்டம் லேயர்லையுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் லேயராக இந்த பேர்ல் செயின் ஸ்டிக் பண்ணியாச்சு. அண்ட் தென் தேர்ட் லேயராக வந்துட்டு அகைன் அந்த கோல்டன் பீட் செயினை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ பாட்டம் லேயர் கோல்டன் பீட் செயின், அதுக்கப்புறம் பேர்ல் செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் செயின். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லேயர் ஸ்டிக் பண்ணும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது ரெண்டு கோல்டன் செயினுக்கு நடுவில் அந்த பேர்ல் செயின் இருக்க மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் தென் இந்த கலர் காம்பினேஷன் கூட அந்த செயின்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்துக்கலாம். ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் குட்டியாக இருக்க கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம கீழ் பாட்டமில் இருந்து அந்த ஹோல்ஸ் வழியாக டாப் லேயரில் இந்த மாதிரி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பால்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பால்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஹெட் பின்னில் இந்த மாதிரி மாட்ட போகிறோம். அதில் வந்து குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளோட ஹெட் பின்னில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். மாட்டிட்டதுக்கப்புறம் அந்த ஹெட் பின் மேலே அடிஷ்னலாக நிறைய இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஹெட் பின் கார்னரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஹெட் பின்னை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணி வளைச்சி விட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் மட்டும் இருக்கணும், மற்ற எல்லாமே நம்ம குட்டியாக அழகாக வளைச்சி விட்டணும். அப்போ தான் பார்க்க வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பாட்டம் லேயர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாப் லேயருக்கு போகலாம். டாப் லேயரில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபின் எடுத்துகிட்டு அதை பாதியாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஐபினை நம்மளோட டாப் லேயரோட பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஐபினோட அந்த ஹோல்ஸ் மட்டும் அந்த ஐ மட்டும் தான் வெளியில் தெரியணும், மற்ற நீடில் எல்லாமே வந்துட்டு அந்த பேக் சைடில் ஃபுல்லாக கவர் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு அது ஸ்டிக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம திருகாணி இருக்கும்ல, ஸோ அந்த திருகாணி போடுறதுக்கான நீடில் இருக்கும்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது திக் ஷீட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்மளோட இயரிங்கோட பேக் சைட்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லேயருமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஐபின் அண்ட் தென் வந்துட்டு அந்த திருகாணி நீடில் ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகணும். ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபினை வந்துட்டு கொஞ்சமாக நீக்கி விட்டுட்டு நம்மளோட பாட்டமில் அந்த ஹெட்பின்னில் அந்த குட்டி ஹோல்ஸ் வச்சுருந்தோம்ல அந்த ஹோல்ஸில் நம்ம ஐபினை மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக அந்த திருகாணி புஷ் பட்டன் இருக்குல்ல அந்த பட்டன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த மல்டி கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் தென் அந்த கீழே பாட்டமில் கொடுத்துருக்க லேயர்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம சேனலுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது. ஸோ எனக்கு ரொம்பவே கான்ஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ண இயரிங். ஸோ கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இயரிங் அப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதை வந்துட்டு அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த கிஃப்ட் பேக்குமே வந்துட்டு நானே ஹேண்ட்மேடாக செஞ்சுருக்கேன். ஸோ லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு வீடியோ போடுறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு குட்டியாக ஒரு லெட்டர் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பிளேசிங் யுவர் ஆர்டர் டு Craftiiee World and always stay connected and lastல வந்துட்டு ஹார்ட்டினோட with love.
ஸோ இந்த லெட்டர் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு நம்ம செஞ்சது அந்த இயரிங். இந்த இயரிங்குமே வந்துட்டு நான் எதில் மாட்டி வச்சுருக்கேன்னா ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி அந்த ஹார்ட்டினோட 2 சைட்டுமே இந்த மாதிரி வந்துட்டு இயரிங்கை மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே பார்க்க ஒரு ஹார்ட்டினில் வந்துட்டு ஸ்டிக்காக இருக்க மாதிரி பர்சனலாக அதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் வந்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நிறையா ஸ்னோ பால்ஸ், அந்த குட்டி குட்டி பாம்பாம் பால்ஸ் இருக்கும்ல, அந்த பாம்பாம் பால்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாம்பாம் பால்ஸில் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த திங்ஸ்லாம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வச்சு ஓகே இந்த கிஃப்ட் பாக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாமே அப்படின்றதால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நமக்கு கொடுத்துருக்க ஆர்டரை வந்துட்டு வெறும் இயரிங்காக அப்படி மட்டுமே நம்ம கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதால இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அட்ராக்டிவாக எனக்கு ரொம்ப பர்சனலாக அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த கிஃப்ட் பாக்ஸுமே வந்துட்டு ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.